மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, என் பாப்பாக்கு 6 மந்த்ல என்னென்ன ஃபுட்லாம் கொடுத்தேன்ற வீடியோ பார்க்கலாம். ஆப்பிள் பியூரி ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம், அப்புறம் கோதுமை கஞ்சி கொடுக்கலாம். மற்ற ஃபுட் எல்லாத்தையுமே நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்பர் 1 பீட்ரூட் பியூரி. பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அந்த சல்லுன்னு இருக்காது, அந்த ஸ்வீட்னஸோடு இருக்கும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அடிச்சிங்கன்னா அந்த பியூரி கிடைக்கும். இதை பாப்பாவுக்கு கொடுக்கும்போது நல்லா பாப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அரிசி கஞ்சி. இதுக்கு அரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு ஒரு பேனில் நல்லா வறுத்துக்கோங்க. அது வறுக்கும் போது 2 சீரகத்தை மட்டும் சேர்த்து வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்போ வேணால் காலையில் கொடுக்கலாம். இது கூட வாழைப்பழம் சேர்த்து கொடுத்தா இன்னும் நல்லது. இப்போ தண்ணி எடுத்து அதில் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் கிண்டி அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே வாங்க. ஒரு ஏலக்கி பழத்தை உள்ளே இருக்க விதையை மட்டும் நான் எடுத்துட்டேன். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இது நல்லாவே பாப்பாவுக்கு பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்பர் 3 பீட்ரூட் ரைஸ். அதுக்கு பீட்ரூட்டை நல்லா கழுவி கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசியை சேர்த்து கொஞ்சமாக சீரகத்தை தண்ணி நல்லா ஊற்றி ஒரு 8 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்த பிறகு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது தோசை பதத்துக்கு இருக்கணும். ஏன்னா 6 மாத குழந்தைக்கு தோசை பதத்தை தான் கொடுக்கணும். பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்பர் 4 அரிசி பருப்பு கஞ்சி. அதுக்கு அரிசி பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் நல்லா கொஞ்சமாக சீரகத்தை சேர்த்து ஒரு 8 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு கஞ்சி ஃபார்மில் கிடைக்கும். இதை பாப்பாவுக்கு கொடுக்கும்போது பாப்பா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே கஞ்சி பதத்துக்கு தான் கொடுக்கணும் இந்த 6 மாதத்தில். நம்பர் 5 ஓட்ஸ் கஞ்சி. ஓட்ஸை நீங்கள் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு கஞ்சி ஃபார்மில் கொடுத்தாலும் நல்லது. ஓட்ஸ் நல்லா வறுத்துட்டு அதுலேயே தண்ணி ஊற்றி நல்லா கஞ்சி மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி அதுதான் பாப்பாவுக்கு கொடுத்தேன். இந்த மெத்தட்லேயும் கொடுக்கலாம். நம்பர் 6 ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோவை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும் போது அந்த ஸ்வீட்னஸ் அப்படியே இருக்கும். வெறும் தண்ணியில் வேக வைக்காதீங்க. வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா அந்த ஸ்டெய்னரில் நல்லா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணும் போது அந்த நார்லாம் இல்லாமல் நல்ல பியூரி கிடைக்கும். இதை பாப்பாவுக்கு கொடுக்கும்போது பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்பர் 7 கேரட் பருப்பு சாதம். அதுக்கு அரிசி, சிறும்பருப்பு, கேரட்டு, கொஞ்சமாக சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் கழுவி குக்கரில் ஒரு 8 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா அரைச்சி தோசை பாத்துக்கு எடுத்து பாப்பாவுக்கு கொடுத்து பாருங்கள். கொஞ்சமாக கீ விட்டு கொடுங்க, பாப்பா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்பர் 8 வெஜ் மசியல் இல்லை சூப்புன்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு பல்லு பூண்டு. நம்ம பாப்பாவுக்கு என்னென்ன காய்கறிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணமோ அந்த காய்கறி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூட ஒரு பல்லு மிளகு, இது கொஞ்சமாக சீரகம். இது நல்லா வேக வச்ச அந்த தண்ணியும் கொடுக்கலாம். அந்த காய்கறி எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி அதையும் பாப்பாவுக்கு கொடுக்கலாம். இது எல்லாமே ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு வெஜிடேபிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து சூப்பு கொடுங்க. 9 பச்சை பட்டாணி கேரட் பருப்பு சாதம். அதுக்கு அரிசி, பருப்பு, ஒரு பல்லு பூண்டு, சீரகத்தை நல்லா கழுவிக்கோங்க. கேரட், பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி குக்கரில் 8 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு தோசை மாவு பார்த்து கொடுங்க. 10 ராகி கஞ்சி. அதுக்கு ராகி பவுடரை வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். 100 கிராம்ஸ் ராகி வாங்கிட்டு 10 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஒரு வெள்ளை துணியில் அந்த ராகி எல்லாத்தையும் போட்டு நல்லா இறுக்கமாக கட்டி வச்சுட்டேன். காலையில் பார்த்தா நல்லா மொளை வந்திருந்தது. அதை பிளேட் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து ஒரு பேனில் நல்லா வறுத்துட்டு ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜல்லாடையில் ஜெலிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். யூடியூப்ல நிறைய டாக்டர்ஸ் குழந்தைக்கு இந்த மாதிரி கொடுத்தா ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் என் பாப்பாக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். நான் ரெடி பண்ண ராகி பவுடர் வச்சு தான் கஞ்சி பண்ண போகிறேன். அதுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் ராகி பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அந்த பாலை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே வரலாம். நம்மளுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதில் வெல்லம் வேணும்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம், உப்பு வேணும்னா ஒரு 1/2 டிக் உப்பு சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்த்துக்கல. இதை பாப்பாவுக்கு கொடுக்கும்போது பாப்பா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் பாப்பாவுக்கு பொங்கல் பண்ணேன். அதுக்கு அரிசி பருப்பை நல்லா கழுவி ஒரு 8 விசில் கிட்ட வச்சு எடுத்து மிக்சியில் அரைச்சும் வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக கீ விட்டு 2 மிளகு, கொஞ்சமாக சீரகம், 2 கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாதத்தை அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா கிண்டி விட்டால் பொங்கல் ரெடி. நெக்ஸ்ட்டு அவரைக்காய் கேரட் பருப்பு சாதம். அதுக்கு அவரைக்காய், கேரட், துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி இது கூட ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சாதத்தை வீட்டில் வடித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி இதுவும் சாதமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.